வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தோம் இப்படி ட்ரேட் பண்ணுங்க பணம் கொட்டுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ வந்து எப்படி கொட்டுனுச்சுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்து நாங்கள் டெலகிராம் குரூப்பில் கொடுத்த கால்ஸோட பார் ரீப்ளே சார்ட். அதை எப்படி என்ன கால்ஸ் கொடுக்கணுங்கிறத நான் அப்புறம் டெலகிராமில் என்ன கொடுத்தோம் அப்புறம் காட்டுறேன். நாங்கள் எப்படி மூவ் பண்ணோம், எப்படி என்ட்ரி எடுத்தோம், எப்படி டார்கெட் வச்சோம், எப்படி ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இது பார் ரிப்ளே முடிஞ்சு போன மார்க்கெட்டு தான். லைவ் மார்க்கெட்டில் நம்ம முன்னாடி கொடுத்தது வந்து புட்டும் காலும் ரெண்டு சைடு வச்சு பண்ணியிருப்போம். இது ஒன்லி கால் சைடு மட்டும் வச்சு இந்த வீடியோ போட்டுருவோம். இந்த பார் ரிப்ளே ஆப்ஷனில் ரெண்டு சார்ட் வச்சு ரெண்டும் ஒரே இடத்துல மூவ் பண்ண முடியல. அதனால் நம்ம என்ன கால்ஸ் கொடுத்தோமோ அந்த கால்ஸோட சார்ட்டை மட்டும் எப்படி மூவ் ஆனிச்சு, நம்ம எதுக்காக அந்த கால்ஸ் கொடுத்தோம், எப்படிலாம் டார்கெட் வச்சோம் அப்படிங்கிறத இந்த வீடியோலாம் நம்ம பார்ப்போம் டீட்டெயிலாக. இப்போ 19,800 சி கால் ஆப்ஷன் எடுத்திருக்கோம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த கேண்டிலில். இது 1 மினிட்டோட 19,800 கால் ஆப்ஷன் சார்ட்டு. இது வந்து ப்ரைஸ் சார்ட்டு. இது வந்து நிஃப்டியோட சார்ட் கிடையாது. இது வந்து 19,800 கால் ஆப்ஷன் சார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா காலையில் பெரிய ஒரு புல்லிஷ் கொடுத்தாங்க, திருப்பி அதே வேக திரும்பி வந்துச்சு, மறுபடியும் டவுன் தான். இது வரைக்கும் டவுன்லேயே இருந்துகிட்டு இருக்கு. நம்ம கால் சைடு எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து பார் ரிப்ளேவை ப்ளே பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணிக்கிறேன். மார்க்கெட் டவுனில் இருந்துச்சு, ஒரு லைட்டாக அப் சைடு போகிற மாதிரி காட்டிட்டு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேஷன் ஆகிட்டே இருக்குது. நம்ம திருப்பி ப்ளே பண்ண நடக்குதுன்னு பார்ப்போம். வாய்ப்பு எந்த மாதிரி கிடைக்குது, எந்த சைடு கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த சின்ன கேண்டில் போட்டு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போடுறாங்க, ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கு அடுத்தது ஒரு புல்லிஷ் கேண்டில் போடுறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த இடத்துல என்ன பேட்டர்ன் வருதுன்னா, டபுள் பாட்டம் அப்படிங்கிற பேட்டர்ன் வருது. இதில் நமக்கு சின்ன நம்மளுடைய கால்ஸே என்னென்னா 5லேருந்து 10 பாயிண்ட் தாண்டாமல் ஸ்டாப் லாஸ் இருக்குனுங்கிறது தான் நம்மளோட கோட்பாடு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் நிஃப்டியில் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் நம்ம 5 பாயிண்ட்லாம் வச்சு ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி போக முடியாது. 5 to 10 பாயிண்ட்லாம் வச்சு அப்படியே இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணுறதுலாம் அதில் சிரமம். நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வேடிக்கை தான் பார்க்கலாம். ஆனால் இந்த டைப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களால் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு அழகாக பண்ண முடியும். ஒரு பெரிய லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. லாஸ்னால் உங்களுக்கு 300 500 தாண்டாது. ப்ராஃபிட்னா பெரிய ப்ராஃபிட் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பேட்டர்ன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேவரட் டூல் சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. பேரலல் சேனல்னு ஒரு டூல் இருக்குது. அந்த டூல் மட்டும்தான் இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ நானும் கிட்டத்தட்ட 8 வருஷமாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். 8 வருஷமாக நான் பார்க்காத இண்டிகேட்டர் கிடையாது. எம்ஏசிடி, சூப்பர் ட்ரெண்டு, ஸ்டோக்காஸ்டிக், புலிங்கர் பாண்டு, ஏடிஆர்னு சொல்லுவாங்க, ஏடிஎக்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க, மூவிங் ஆவரேஜ் அவ்வளோ இருக்குது. எது யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா முடிஞ்ச அதாவது மார்க்கெட் வந்து மூவ் ஆன பிறகு, மூவிங் ஆவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இத்தனை கேண்டில் மூவ் ஆன பிறகு அது ஆவரேஜ் தான் மூவிங் ஆவரேஜ். அதுவே ஒவ்வொரு இண்டிகேட்டருமே நம்ம முடிஞ்ச பிறகு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல பிரேக் ஆகி ஒரு பெரிய ப்ராஃபிட் கொடுத்த பிறகு தான் நமக்கு வந்து வாங்குங்கன்னு சொல்லுவோம், பைஸ்களை கொடுக்கும். அதனால் அந்த இண்டிகேட்டரில் நம்பி பண்ணுறதுங்கிறது வேஸ்ட்டு, லாஸ் தான் வரும். நான் பல அமௌண்ட் எல்லாம் லாஸ் பண்ணியிருக்கேன் இண்டிகேட்டர்லாம் நம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நான் பண்ண ஸ்ட்ராட்டஜி வந்துடுவோம் திருப்பி. இப்போ நம்ம என்ன என்ட்ரி கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் நமக்கு எந்த பக்கம் சேனலில் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த சேனல் பிரேக் ஆனால் என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பிரேக் ஆகிடுச்சு, மேல் நோக்கி பிரேக் ஆகிருக்கு. நம்ம என்ன பண்ணணும், மேல் நோக்கி பிரேக் ஆனால் 65 ரூபா நம்ம வந்து என்ட்ரி, 65 ரூபாவில் நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சோம்னா இந்த கேண்டிலோட லோவில் வச்சோம். இந்த கேண்டிலோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 ரூபா. 56 ரூபா என்ட்ரி, 56 ரூபா ஸ்டாப் லாஸு. என்ட்ரி வந்து 65 ரூபா. 9 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு என்ட்ரி எடுக்கிறோம். என்ட்ரி ஆக்டிவேட் ஆன உடனே நாங்கள் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி என்ன பண்ணுறோம்னா 63க்கு மாற்றிட்டோம். 2 ரூபா, வெறும் 2 பாயிண்ட் வச்சு இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணோடனே நாங்கள் 2 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு தான் இந்த என்ட்ரியை கொடுத்தோம். எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் அடுத்தது.
இதுக்கிடையில் முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் ஹை ரீசெண்டாக வந்த ஹை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக ஒன்று வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஹைங்கிறது வந்து 89 ரூபா, 74, 89. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 106 அப்படிங்கிற 3 டார்கெட்டில் வச்சு தான் இறங்குறோம். அந்த கால்ஸில் நாங்கள் என்ன கொடுத்தோம், 74, 89 டார்கெட் தான் கொடுத்துருந்தோம். இது இப்போ எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ப்ரைஸ் சார்ட்டு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுங்கிறதுக்கு தான் இப்போ நான் ஒரு வரைகிறேன் பாருங்களேன். இப்போ 3 லெவல் போட்டோம். இப்போ இந்த கேண்டிலோட லோவும் இன்னைக்கு காலையில் நேற்று ஈவினிங்கில் லோவும் இந்த லோவை கனெக்ட் பண்ணி அப்படி ஒரு கோடு போடுறேன். எவ்வளோ கிளியராக அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது பாருங்கள். அப்போ நீங்கள் ப்ரைஸ் சார்ட்டில் மட்டும் இந்த மாதிரி நம்ம தொட்டோன்னே வெளில வரலாம், இல்லை என்ட்ரி எடுக்கலாம். இதே நீங்கள் நிஃப்டி வச்சுலாம் இந்தளவுக்கு பண்ணவே முடியாது. இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணணும் மட்டும் நாங்கள் வாங்கலை. இந்த இடத்த பிரேக் பண்ண போதுங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் அந்தாண்ட சார்ட்டில் இது கால் வச்சுன்னா அந்த ரைட் சைடில் புட் ஆப்ஷன் வச்சுட்டு புட்டில் பிரேக் பண்ணால் தான் கால் சைடும் பிரேக் ஆகும். அப்படி பிரேக் ஆனால் மட்டும்தான் எடுக்கணும். இல்லை ஒரு சைடு பிரேக் ஆகிட்டுன்னு ஒரு சைடு இப்போ காலில் பிரேக் ஆகுது, புட்டில் கீழே பிரேக் ஆகலைன்னா அது என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி 2 சார்ட் இதில் வைக்க முடியல. வச்சாலும் பார் ரிப்ளைல வேலை செய்யலை. அதனால நான் அந்த சிங்கிள் சார்ட்டை வச்சு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி மூவ் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ட்ரெண்டை தொட்டனால இது என்ன பண்ணுதுன்னா திருப்பி ரியாக்டாக இறங்குது. ஆனால் இந்த இடத்துல லேசாக பிரேக் கொடுத்துட்டு பார்க்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி அழகாக நம்ம சொன்ன டார்கெட் 74 பிரேக் பண்ணி ஒரு கேப் அப் கொடுத்து பெரிய ஒரு புல்லிஷ் கொடுத்துச்சு. இப்போ நீங்கள் ஒரு MACD இண்டிகேட்டரோ ஏதோ இண்டிகேட்டர் வச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய பிரேக் அவுட் நடந்த பிறகு தான் இது என்ன செய்யும், கட் பண்ணி உங்களுக்கு வந்து என்ட்ரி அப்படின்னு கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம எடுத்து இங்கே எடுக்கணும் 65 இப்போ எவ்வளோ கிட்ட 85 போயிட்டு 20 பாயிண்ட் போயிட்டு இப்போ 20 பாயிண்ட் பிறகு நம்ம எப்படி என்ட்ரி ஆகிறது சிரமம். இப்போ என்ன அடைஞ்சு பார்ப்போம். அடுத்து இப்போ நம்ம என்ன கொடுத்துருந்தோம் டார்கெட்னா 74, 89 கொடுத்துருந்தோம். இந்த 89 இந்த இடத்துல வரும்போது நம்ம என்ன மெசேஜ் போட்டோம்னா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல எங்கே மாடிஃபை பண்ணணும், 81 நம்ம மாடிஃபை பண்ணோம். பண்ணிவிட்டு என்ன மெசேஜ் போட்டோம்னா நம்மளோட எதிர்பார்ப்பு பெருசு இந்த இடத்துல இங்கேயே பிரேக் பண்ணுறப்ப கொடுத்தோம். நம்மளோட எதிர்பார்ப்பு பெருசு. என்ன டார்கெட்டாக இருக்கா அப்படின்னா 89 பிரேக் பண்ணால் 106 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஸ்டாப் லாஸில் ஹிட் ஆகி தான் நம்ம ட்ரேட முடிப்போம். எப்பவுமே டார்கெட் வச்சு வெளில வர மாட்டோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி தான் வெளில வரும். இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த கேண்டில் பிரேக் ஆனிச்சு. இந்த நம்மளோட டார்கெட் இந்த இடம் 89 தான் நம்மளோட டார்கெட்டே முடிஞ்சிச்சு கிட்டத்தட்ட. அதனால் நம்ம என்ன பண்ணோம், இந்த கேண்டில் பிரேக் பண்ணோடனே இந்த கேண்டிலோட லோவில் ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி வச்சுட்டோம் 87. பார்த்தீங்கன்னா அடுத்த கேண்டில் பாருங்கள். அடுத்ததே ஒரு பேரிஸ் கேண்டில் போட்டு எங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு இதில் வெளில வந்துட்டோம். 65 எடுத்தோம், 87 வந்தோம், 22 பாயிண்ட். 65 ரூபாய்க்கு 22 ரூபானா கிட்டத்தட்ட 35-40% லாபம் வரும் ஒரே ட்ரேடில். ரொம்ப நேரம் கிடையாது, 10:25க்கு எடுக்கிறோம். ட்ரேட் முடிக்கிறது வந்து 10:46க்கு முடிச்சிட்டோம். எத்தனை நிமிஷம், கிட்டத்தட்ட 20 நிமிஷம் கூட கிடையாது, 15 நிமிஷத்தில் இந்த ட்ரேடை நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்படி கொடுத்தோன்னு காட்டுறேன். அதுக்கு அடுத்து இந்த இதில் கால்ஸ் முடிஞ்சிச்சு. இதுக்கு அடுத்து எப்படி மூவ் ஆனிச்சு, இல்லை என்னென்ன பேட்டர்ன் வருது அப்படிங்கிறத ஒரு பேட்டர்னாக சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தா அந்த பேட்டர்லாம் புரியும் உங்களுக்கு. இந்த கால்ஸ் தான் நம்ம கொடுத்தது. பை அப்போ 19 கால் 65 ரூபா பை அப்போ ஸ்டாப் லாஸ் 56 கொடுத்தோம். டார்கெட் 74, 89 கொடுத்தோம். ரிஸ்கி ட்ரேட். ஏன் ரிஸ்கி ட்ரேட் கொடுத்தோம்னா மார்க்கெட் பாலாகிட்டு இருக்கலாம், அப்சைடு கொடுக்குறோம், அதனால் ரிஸ்கி ட்ரேட்னு கொடுத்தோம். ஆக்டிவேட் ஆன உடனே எஸ்எல்ல உடனே மாடிஃபை பண்ணி 61 கொடுத்தோம். 56க்கு இருந்ததை உடனே 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணி 61 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் உடனே கொடுத்தோம். அடுத்து எஸ்எல் வந்து 63 மாற்றணும், 2 பாயிண்ட் வச்சு. அதுக்கடுத்து எஸ்எல் காஸ்ட்டுக்கு மாற்றணும். அதுக்கடுத்து எஸ்எல் 71 வச்சுட்டு ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டு 71 வச்சு 77 போகிறப்ப ஒரு ஆடியோ போட்டோம். இந்த ஆடியோலாம் சொல்லியிருந்தோம்னா அதை ப்ளே பண்ணி பார்ப்போமா? ஓகே, ப்ளே பண்ணுவோம்.
ஸ்டாப் லாஸ் வந்து 71 சொல்லியிருக்கீங்களா? 71 அந்த ஸ்டாப் லாஸ் வச்சு வெயிட் பண்ணுங்க. நல்ல மூமெண்ட் வாய்ப்பு இருக்குது. இல்லை போக நினைக்கிறாங்க க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா டார்கெட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 81 ஆகும், அதுக்கு அடுத்தது வந்து 89 ஆகும், அதுக்கு அடுத்தது 106 ஆகும். நான் எதிர்பார்ப்பு ஃபஸ்ட்டு 89 106 வரைக்கும் எதிர்பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த ஆடியோ கேட்டீங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணுறோம். ஓகே, குழப்பம். இப்போ நம்ம என்ன கொடுத்தோம்னா 89 இருக்கும் வாய்ப்பு, அடுத்து 106 சொல்லியிருந்தோம். 80 90 தாண்டினோடனே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து மாடிஃபை பண்ணி 87 ஹிட் ஆகிட்டு அதோட 22 பாயிண்ட் லாபத்தில் வந்தோம். இதுதான் அந்த டெலகிராம் குரூப்போட கால்ஸு. ஓகே, இப்போ அடுத்தது எப்படி மூவ் ஆனிச்சு, அது என்னென்ன பேட்டர்ன் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சேனல் பேட்டர்ன் உருவாயிருக்கு. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக சேனலை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ண வரோம், எப்படின்னு மட்டும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் போட்டிருக்கேன். இப்போ இந்த சேனலில் எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இது என்ன பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவோம். ஒரு கொடி கம்மா அதில் கொடி பறக்கிற மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இந்த பேட்டர்னில் இருக்குது இந்த மார்க்கெட்டு. இப்போ எப்படி பிரேக் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோ நிப்பாட்டிப்போம், ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டே இருக்குது. இது எப்படி பிரேக் ஆகுது, அது எப்படி மூவ் ஆகுதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட நம்மளோட சேனலோட லோவுக்கு வந்துட்டாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஒரே ட்ரெண்ட் லைன் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி இப்போ எந்த பக்கம் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண மேல் நோக்கி போகிறதுக்கு இங்கேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த சேனல் ரொம்ப தொட்டு திரும்ப வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்ட்ரி இந்த சேனல் பிரேக் பண்ணால் இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் நம்ம இந்த சேனலோட லோவில் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம், ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணால் 90 ரூபாயாக இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 87 ரூபா, 85 ரூபா, 5 ரூபா தான் ஸ்டாப் லாஸ் வரும் இந்த இடத்துல தான். இதே நம்ம வந்து நிஃப்டியோட சார்ட்டில் வச்சு இந்தமாரி 5 ரூபா 3 ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணவே முடியாது. ஓகே, இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த சேனலை பிரேக் பண்ணால் என்ன வேகமாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இது வந்து இதே பேட்டர்ன் வந்து புட் சைடும் இருக்கும். இப்போ புட் சைடு இது ஆப்போசிட்டில் பிரேக் ஆகி மேல் நோக்கி போகிறதுக்கான செட்டப் இருக்கும், நம்ம புட்டில் எடுத்துருக்க முடியும். இதே போல் இதுவும் அங்கேயும் இதே சேனல் பேட்டர்ன் இருக்கும், இதே ட்ரெண்ட் லைன் பேட்டர்ன் தான் அங்கே உருவாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப லெங்க்த்தாக போயிட்டே இருக்குது. இது ஒரு படிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கு தான் எங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சா நாங்கள் அடுத்து எப்படி வீடியோ போடலாம், நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எப்படி மாடிஃபை பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிற ஐடியாலாம் நீங்கள் கமெண்ட்ஸ் வச்சு எனக்கு அடுத்த ஐடியாலாம் வரும். யாராக இருந்தாலுமே அப்படி தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.